Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்துங்க ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஒன்று எப்படி நம்ம ஒரு நோட்.js-ல வந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ஒரு கால்குலேட்டர் ஒன்று தான் அதில் காட்டியிருக்கேன் பாருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஏரோ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கான டிஃபரெண்ட்டான நம்ம பார்த்தோம். பார்க்காத நண்பர்களுக்கு வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இதை வந்து ஃபங்க்ஷன் ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பாருங்க நான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள பாருங்க ஒரு ஆப்பரேட்டர்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இங்கே 3 ஆர்குமெண்ட்ஸ் பாவிச்சிருக்கேன். ஆப்பரேட்டர்ஸ் num1 num2ன்னு சொல்லி நான் பாவிச்சிருக்கேன். ரைட், அதுக்குள்ள தான் நான் அந்த கோடை எழுதியிருக்கேன் பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து if operator equal plus, அதாவது இந்த ஆப்பரேட்டர்ஸ் இந்த பிளஸ் நீங்க வந்து ஃபங்க்ஷனை தெரிவு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேல்யூவை வந்து ஆட் பண்ணி எனக்கு அந்த கூட்டுத்தொகையை காட்டணும். அதே வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு வேல்யூட கழிச்சு காட்டணும் கூட்டுத்தொகையை. அதாவது இந்த ஆப்பரேட்டர் செலக்ட் பண்ணா ரெண்டையும் பெருக்கி காட்டணும். அதாவது இந்த ஆப்பரேட்டர் செலக்ட் பண்ணியிருந்தா ரெண்டையும் பிரிச்சு காட்டணும். இல்லை வேற ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா there is a problemன்னு சொல்லி காட்டணும். ரைட், இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்ட்ராக்ட், மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நான் வந்து அந்த மெயின் மெத்தட்ல வந்து நான் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு 2ஐயும் 6ஐயும் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் இது என்ன ஆகும்னா மேலே போகும். மேலே போயிட்டு மெயின் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் பேர் மெயின். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஆப்பரேட்டரை போடும். என்ன ஆப்பரேட்டர்? ப்ளஸ் ஆப்பரேட்டர். ரைட், இப்போ ப்ளஸ் ஆப்பரேட்டரை போட்டதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்க்கும் நம்ம கொடுத்தோம் 2ம் 6ம் கொடுத்தோம். அப்போ 2ம் 6 இங்கே செட் ஆகிட்டு அப்படியே இங்கே போகும் ஆட்டுக்கு. ஆட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன். ஆட்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே ரிட்டர்ன் பண்ணணும் எத்தனை? இந்த நான் கொடுத்த 2ம் 6ஐயும் இங்கே கொடுத்துட்டு 2ஐயும் கூட்டி விடையை ரிட்டர்ன் பண்ணும் இந்த கன்சோலுக்கு. அப்போ எனக்கு 2ஐயும் கூட்டின தொகை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் நான் 2வதுல வந்து மைனஸை கொடுத்துருந்தனால 8ஐயும் 6ஐயும் கழிச்சு காட்டணும். அப்போ இந்த 8ம் 6ம் இந்த மெயினுக்கு போகும். இந்த ஆப்பரேட்டர்ஸோட எடுத்துகிட்டு போவீங்க. எந்த ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கும் இதில் ஆப்பரேட்டர் போடும். 8 எங்கே போடும், 6 எங்கே போடும். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் என்ன? சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்கேன்? இங்கே 8லேருந்து கழிக்கும் 6 கழிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க. இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு தொகையை வந்து இங்கே கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுற நேரமும் ஏன்னா வந்து 2 4 கொடுத்துருக்கேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு இந்த குறியீடோட போகும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து 2ஐயும் 4ஐயும் போடுங்கண்ணே. போட்டுட்டு இந்த சப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனில் போய் பார்க்க என்னன்னு 2ஐயும் என்ன பண்ணியிருக்கோம்? பெருக்கி காட்டியிருக்கோம். பெருக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ இங்கே பெருக்கின தொகையை காட்டும். அதே மாதிரி தான் பிரிக்கிற தொகையும் இந்த மாதிரி காட்டும். ரைட், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சின்ன கால்குலேட்டர் ஒன்று கன்சோலில் நம்ம செய்யுது பாருங்க. இதை வந்து நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் நோட் index.jsன்னு நான் அடிச்சேன்னா பார்த்தீங்கன்னா 8 முதல்ல வந்து பாருங்க 8, அதாவது 2ஐயும் 6ஐயும் கூட்டி 8, அடுத்தது 2ஐயும் கழிச்சு 2, அது 2ஐயும் 4ஐயும் பெருக்கி 2 8, 6லேருந்து 6 2 பிரிச்சா 3. அப்போ ஆன்சர் வந்து சரியாக வருது. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் நோட்.js-ல நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் நல்லாவே படிச்சுக்கணும். ஃபங்க்ஷனில் இந்த மாதிரியெல்லாம் செய்யுது. ஓகே, ரைட், இந்த கோடை வந்து நான் கம்ப்ளீட்டாக என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அதை வந்து நீங்கள் வந்து என் சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகமாக கமெண்ட் எழுதுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.